வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாத்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஒரு வினோதமான ஒரு போராட்டமா அல்லது ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு போராட்டமா, எப்படியும் ஒரு வித்தியாசமான ஒரு போராட்டம்னா சொல்லவே முடியாது. அண்ணாமலை திமுக அரசுக்கு எதிராக செயல்பட முடியாத ஒரு சூழல். ஏன்னா குற்றம் சுமத்தக்கூடிய அளவுக்கு திமுகவின் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டுகளும் அவர்களால் சொல்ல முடியாத ஒரு சூழல். பிளஸ் ஏகப்பட்ட இடங்கள்ல தோல்வி. 2021 2026 எப்படியாவது திமுகவை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு போனாரு. ஆமா, நெல்லை மாவட்டத்துல மோடி அவரால் ஒழிக்க முடியவில்லை. அதனுடைய வெளிப்பாடா அப்படிங்கிறது தெரியவில்லை. அதாவது நேற்று கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டுக்கு முன்னால பாஜகவினுடைய தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னைத்தானே சாட்டையால் அடித்து தனக்குத்தானே, இதெல்லாம் ஒரு தற்கொலை முயற்சின்னு கூட சொல்லலாம். தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்டு துன்புறுத்திக் கொள்கிற எதற்கு? அதாவது தர்மம் வாங்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க தான் தன்னைத்தானே அடிச்சுக்குவாங்க. கையில இப்படின்னு காட்டுவாங்க. இப்படின்னு காட்டுறச அப்படியே போயிருப்பாங்க. அப்படியே ரத்தம் வரும். முடிஞ்சு போச்சு. ஒரு 10 பைசா போட்டா, 20 பைசா, 1 ரூபா போட்டா போயிடுவாங்க. எங்க காலத்துல இன்னைக்கெல்லாம் ஒரு 2 ரூபா 10 ரூபா கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் போயிடுவாங்க. அதே மாதிரிதான் பச்சை துண்டை போட்டுக்கிட்டு, என்ன நல்லா விபூதியை அடிச்சுக்கிட்டு, உத்ராட்ச கொட்டையை போட்டுக்கிட்டு, அரை நிர்வாண கோலமா இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு, ஃபர்ஸ்ட் காம்பிச்சது நார் சம்பந்தப்பட்ட ஒரு அந்த அடிக்கக்கூடிய ஒரு சாட்டை. அவர் அப்புறம் 10 மணிக்கு மேல கரெக்டா வர்றாரு. வந்த உடனே அவர் கையில பஞ்சு சாட்டையை கையில கொடுக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். செய்தியாளரிடம் காண்பித்தது இந்த சாட்டையில் தாங்க எங்க அண்ணாமலை பாஜக மாநில தலைவர், தமிழ்நாடு பாஜக அண்ணாமலை அடிச்சுக்க போறாரு அப்படின்னு சொல்லி போட்டு நார் சாட்டை. அதை அடிச்சா எப்படி காயம் படும், என்ன காமிச்சது அது. ஆனா அடித்தது என்னவோ பஞ்சாலான உயர்ந்த ஒரு சாட்டை. அதுல அடிக்கிறாரு. அவர் சொன்னது 6 முறை அடிப்பேன்னு சொல்லி போட்டு. ஆமா, ஆனா கழுத்துல 2-3 தடவை சுத்தின வகையில் 8 முறைக்கு மேல அடிக்கிறாரு. மீண்டும் அடிக்கிறார். பாஜக நிர்வாகிகளை தடுத்து அதை சாட்டையை பிடுங்கி வைத்துக் கொள்கிறார்கள். பிறகு இடுப்புல கட்டின அந்த பச்சை துண்டா தோல்ல போட்டுக்கிட்டு பேட்டி கொடுக்கிறார். நான் என் தோல்வியை ஒப்புக்கொள்கின்றேன். ஆமா, 2026 பாஜக தோற்றல், அதையும் நான் இப்பவே ஒப்புக்கொள்கின்றேன் அப்படிங்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1 வருஷத்துக்கு மேல இருக்கு. இப்பவே எதற்காக ஒப்புக்கொள்ள வேணும்? மிகப்பெரிய ஒரு டாலர் மில்லியன் கேள்வி. அப்ப இப்பவே முடியாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டாயமான சூழலுக்கு பாஜக விட்டது. தமிழக பாஜக அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒன்று. இருக்கட்டுங்க, போராட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி எதிர்த்து போராட முடியாத ஒரு கையால் ஆகாத ஒரு தனம், அதுக்கு எப்படியே போராடலாங்க. இதுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த மாணவி பலாத்கார சம்பவத்தை கையில் எடுத்துக்கொண்டு, ஆமா, போராட்டம் எஃப்ஐஆரை கசிய விட்டது இவர் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சு போய் யூடியூப் சேனல் மூலமாக சொல்றார். எஃப்ஐஆர் பேரு, அட்ரஸ் எல்லாத்தையுமே சொல்றார். சொல்லக்கூடாது என்பது சட்டம். அதாவது ஒரு குற்றம் அப்படின்னா யார் அதை கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு ஒரு எஃப்ஐஆர் காப்பி கொடுப்பாங்க. முடிஞ்சு எப்படி அது கசிஞ்சது, அவர்கள் மூலமாக கசிந்ததா, அது அண்ணாமலை யூடியூப் சேனல்ல சொல்லக்கூடிய சமயத்தில் அவர்கள் கைக்கு எவ்வாறு போனது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதை மறைப்பதற்காக ஒரு டிராமா போடுறாரா அப்படிங்கிறது எப்படியோ சுத்தி ஒரு 5 பேர் நிக்கிறாங்க. பார்க்கக்கூடிய சமயத்தை பரிதாபமா இருக்கு. அதுல ஒருத்தர் சாட்டைய வாடகை கொடுத்துருவா கூட இருக்கலாம். ஆமா, அதாவது தந்தை பெரியார் தான் சொல்லுவாரு. ஆமா, நான் கூட்டம் நடத்துறப்ப ஆரம்பத்துல 2 பேர் தான், ஒருத்தன் பந்தல்காரன், இன்னொருத்தர் மைக் செட்டுக்காரன். அது மாதிரி சுத்தி நிக்க 5 பேர் நிக்கிறாங்க பாருங்க. அவங்கள ஒருத்தர் சாட்டையை வாடகை கொடுத்தவங்களா அப்படிங்கிறது தெரியல. இன்னொருத்தவங்க மாசமான 6 லட்சம் 10 லட்சம் கொடுக்கறதா சொல்றாங்க பாருங்க. அந்த நண்பரா அப்படிங்கிறது தெரியல. இன்னொருத்தவர் அந்த சாட்டை வாங்கி கொடுத்தவரா அப்படிங்கிறதும் தெரியல. இன்னொருத்தர் பாவம் அப்பாவியா ஒருத்தர் தெரிகிறார். புதுசா அரசியலுக்கு வந்தவரா அப்படிங்கிறது தெரியல. இன்னொருத்தர் நம்ம அண்ணாமலை. இவ்வளவுதான்.
5 பேருங்க. 5 பேரும் வந்து யாராக இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு கற்பனையின் வெளிப்பாடு. இருந்தாலும் வந்து இந்த போராட்டம் என்பது ஒரு கோமாளித்தனமான ஒரு போராட்டம். உண்மையிலே இந்த வருஷம் முடிய போகுது. இன்னொரு அடுத்த வாரம் வந்து இது 2024 முடிய போகுது. கட்டாயமா வந்து இது இந்த வருஷத்திலே மிகப்பெரிய ஒரு காமெடி. கட்டாயமா. இதெல்லாம் விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் திமுக கழகத்தை ஒழித்து கட்டும் வரை செருப்பு அணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தான்னு வச்சுக்கலாம். கட்டாயமா வந்து வாழ்நாள் முழுவதும் அண்ணாமலை செருப்பே அணியாமல் தான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான். அந்த அளவுக்கு திமுக வந்து மக்களை செய்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், நான் டவுசரோட அரை நிர்வாணமாக பட்டாப்பட்டியோட தான் அலைவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தன்னுடைய ஒரு நிலைப்பாடா வந்து அவர் எடுக்காம போயிட்டாரு. அந்த ஒரு சபதத்தை ஏற்காம இருந்திருந்தாருன்னா கட்டாயமா வந்து அது கூட ஒரு நல்ல விஷயம். நல்ல வேளை அதெல்லாம் எடுக்கல. அந்த வகையில வந்து அண்ணாமலை தப்பித்தவராகத்தான் நான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். இப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு பாலியல் ஒரு பலாத்காரம் நடந்திருக்குது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தை, ரைட், ஓகே. உடனே இருக்குது அக்கிஸ்ட வந்து ஒரு 5 மணி நேரம் 8 மணி நேரத்தில் அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஆமா, இதற்கு எதற்கு ஒரு போராட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுல இருக்கு. அப்படி பார்க்கக்கூடிய சமயத்துல பிரிட்ஜ் பூஷன் 7 அந்த இவங்கள வீராங்கனைகளுக்கு வந்து பாலியல் வன்கொடுமை பாலியல் பலாத்காரம் செஞ்சாங்க. அப்போ வந்து அண்ணாமலை தன்னைத்தானே அடித்து கொண்டாரா? இல்லையே, ஒன்றுமே எந்த ஒரு வார்த்தையுமே கிடையாது. அதே மாதிரி உத்தரகாண்டில் பாஜக முன்னாள் தலைவர் பிரமோத் குப்தா அவருக்கு இன்னைக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. அவருக்காவது அடித்து கொண்டார், ரைட். அது கூட இல்லைன்னா கூட நமக்கு பக்கத்து மாநில கர்நாடகா எடியூரப்பா மேல பாலியல் வன்கொடுமை சமீபத்தில் ஒரு 5-6 வருடங்களுக்கு 5-6 மாசங்களுக்கு முன்னால ஒரு அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு அம்மா வந்து பாலியல் பலாத்காரம் அந்த வழக்கு கொடுக்கப்பட்டது. அந்த அம்மா மர்மமான முறையில் அவன் இறந்தாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. அது சம்பந்தமா அண்ணாமலை தன்னைத்தானே வந்து சாட்டையில் அடித்து கொண்டாரா? இல்லையே. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தான், அதாவது அரெஸ்ட் பண்ணினா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஒரு போராட்ட அறிவிப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னா கூட இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் தேவையா அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அதையெல்லாம் விட பொள்ளாச்சி சம்பந்தப்பட்ட வகையில் அதிமுக அந்த பாலியல் வன்கொடுமை இருக்கு. ஆமா, அது சம்பந்தப்பட்ட வகையில இன்னைக்கு வரைக்கும் அதாவது அண்ணாமலை வந்து அது இந்த மாதிரி ஒரு கொடுமை செய்ய நடந்து விட்டு போட்டு தன்னைத்தானே வருத்தி கொண்டாரா, அடித்து கொண்டாரா? அதுவும் கிடையாது. இல்லை, எதற்காக அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. கோமாளித்தனமான ஒரு விஷயம் கேட்டா வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதற்காக நான் அடித்துக் கொள்கின்றேன் அப்படிங்கிறப்ப இது என்ன ஒரு விஷயம்? எத்தனையோ போராட்டங்கள் இருக்குது. ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குது அப்படின்னா அதை எதிர்த்து எத்தனையோ போராட்டங்கள், சிறை நிரப்பு போராட்டம் இருக்கு, தர்ணா போராட்டம் இருக்கு, இது உண்ணாவிரத போராட்டம் இருக்குது. மற்றபடி எங்கெங்க முக ஸ்டாலின் போற அங்க கருப்பு கொடி காட்டுங்க, காட்டலாம், அது ஜனநாயக முறை. கருப்பு கொடி காட்டுங்க. எங்கெங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் போறாரோ ரோட்ல படுத்துக்கிட்டு போராடுங்க, அது ஒரு வகையான ஒரு போராட்டம். கோவில்ல படுத்து உருள்றாங்க பாருங்க, அதே மாதிரி உருளும் போராட்டம். உதயநிதி ஸ்டாலினை தடுக்கும் போராட்டம், போக பணி செய்ய விடாமல் தடுத்தது ஒரு போராட்டம். இதை ஒரு முடிவு கட்டி கொண்டு நீங்கள் செயல்படுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் பண்ணுங்க, அது ஒரு நியாயம் இருக்கு. அதை விட்டு போட்டு இது வந்து கோமாளித்தனமான ஒரு போராட்டம். தன்னைத்தானே எதற்காக வரித்து கொள்ள வேண்டும்? இதுலயும் சொல்ல போனா அவரு வந்து கரெக்டா சொல்லணும் அப்படின்னா அடுத்தவங்களை வச்சு இவர் அடி வாங்கியிருக்கணும். அதுதான் வந்து சரியான ஒரு போராட்டம். அடிப்பது மக்கள், அடி வாங்குவது பாஜக அப்படிங்கிற ஒரு கார்ட்டூனிஸ்ட், அந்த கார்ட்டூன் வெளிப்பாடா ஒருத்தர் பக்கத்துல நிக்க வச்சு 5 பேர் நிக்கிறாங்க, அதுல ஒரு ஆளை அடிப்பான்னு போட்டு அடிக்க சொல்லிட்டு இவர் அடி வாங்கியிருந்தா கூட அது ஒரு நியாயமா கூட பேச. ஆனா இவர் தனக்கு தானே அடித்துக் கொள்வதா என்பது எவ்வாறு ஒரு சரியான ஒரு ஜனநாயக முறையாக ஏற்றுக்கொள்ளும்? தனக்குத்தானே ஒரு மனுஷன் எப்படிங்க ஸ்ட்ராங்கா அடிப்பான்? முதல்ல சொன்ன மாதிரி வந்து அந்த தெருவில் வந்து தர்மம் வாங்கக்கூடிய அந்த ஒரு சாட்டையில் அடித்து செய்யக்கூடிய அந்த விஷயம், அந்த ஒரு குரூப் வந்து அவங்க கூட ரத்தத்தை காமிப்பாங்க. இவர் ஒன்னையுமே காமிக்கலையே. அவங்க வந்து பிழைப்புக்காக செல்கிறார்கள். அதே போல இவரும் அரசியல் பிழைப்புக்காக இவர் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத ஒருவேளை சர்வதேச அரசியல்ல கத்துக்கொண்ட மிகப்பெரிய ஒரு பாடமாக கூட இருக்கலாம். ஒருவேளை இதை கத்துக்கொள்வது தான் லண்டன் சென்றாரோ அப்படிங்கிற கேள்வி இதுல வருது. அதெல்லாம் விட இதெல்லாம் வந்து எல் முருகனை சம்பந்தப்பட்ட வகையில் ஆல்ரெடி ஒரு வேலை வச்சுக்கிட்டு அலைஞ்சாரு. இன்னைக்கு வந்து இவர் வந்து பச்சை துண்டை போட்டுக்கிட்டு அட்டை கத்தியோட
அலைஞ்சிட்டு இருக்க சமயத்துல உண்மையிலே வந்து இது ஏற்றுக்கொள்ள முடியுமா? மக்கள் எந்த அளவுக்கு கோமாளித்தனமாக நினைப்பார்கள் அப்படிங்கிறது கூட கொஞ்சம் கூட அது இல்லாம இவர் எவ்வாறு வந்து இதை ஒரு போராட்டமாக எடுத்துக்கொண்டார் அப்படிங்கிறது உண்மையிலே வந்து பாஜகவுடைய நிர்வாகம் தான் வந்து இவருக்கு பதில் சொல்லணும். இது வந்து எந்த அளவுக்கு அப்படிங்கிறது பார்க்கின்ற பொழுது என ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல். 48 நாள் விரதம் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போற ரைட் ஒர்க்கு இப்போ எதுக்கு வந்து தேவையற்ற முறையில் அதை அரசியல் படுத்த வேண்டும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? 48 நாள் விரதம் இருக்கக்கூடியவங்க, முருகன் கோயிலுக்கு போகக்கூடியவங்க, மற்றபடி சபரிமலை கோயில் யாருமே சரி காலில் செருப்பு இல்லாமல் தான் போவாங்க. அது அவருடைய கலாச்சாரத்தின் வழிபாடு. அதன் அடிப்படையில் வந்து நான் 48 நாளுக்கு விரதம் இருந்து கோவிலுக்கு போவேன் அப்படிங்கிற ரைட்டு ஓகே. அது எதற்காக வந்து மக்களிடம் சொல்ல வேண்டும், நிருபர்களிடம் சொல்ல வேண்டும், தன் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் என்று பாடம் நடத்த வேண்டும். அதில் வந்து 2026 தோல்வி அடைந்து விட்டால் இப்ப அதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், அந்த தோல்வி நான் ஏற்றுக்கொள்கிறேன்னா அப்புறம் நீ வந்து பாஜக தலைவராக இருந்து என்ன பிரயோஜனம் இருக்கு? எப்பொழுதோ 1.25 வருஷம் இருக்குது தேர்தலுக்கு. அன்றைக்கு வரக்கூடிய தோல்வி பயமே இன்றைக்கு இருக்கக்கூடிய சமயத்துல இப்படிப்பட்டவர்கள் சட்டசபை தேர்தல் எந்த அளவுக்கு போராடுவார்கள்? ஒருவேளை இதனை கண் துடைப்பு போராட்டம்னு சொல்ல முடியாது. கீழ்த்தரமான, கேவலமான, பைத்தியக்காரத்தனமான ஒரு செயல்பாடு. இது போராட்டம் கிடையாது, மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயம் கூட சொல்ல முடியாது. இவர் தனக்குத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார். இன்னும் சொல்லப்போனா இது தற்கொலையின் வெளிப்பாடு. இது சைக்கோ ப்ராப்ளம்ஸ். இது தற்கொலையின் வெளிப்பாடு. தற்கொலை செய்யக்கூடியவன் தன்னால் முடியாத ஒரு சில இப்படித்தான் ஒரு விஷயம் சொல்லிட்டு வச்சுன்னா டம்முன்னு இதுல சோத்துல போய் தன்னைத்தானே முட்டி கொள்வான். அப்புறம் சில பேர் பார்த்தீங்கன்னா கீழே படுத்திடோன்னு அழுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கண்ணை மூடிக்குவாங்க. ஆமா, இது மாதிரி உள்ளவங்க வந்து தன்னைத்தானே சில பேர் என்ன பண்ணுவாங்க, கையில அறுத்து கொள்வார்கள். இதெல்லாம் தற்கொலையின் முதல் ஸ்டெப்ஸ், 2வது ஸ்டெப், அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டெப்ஸ், இதெல்லாம் ஃப்ரண்ட், இதெல்லாம் அப்புறம் தான் கடைசியில தான் தற்கொலை. அது மாதிரி தன்னைத்தானே வருத்திக் கொள்வது இது ஒரு வகையான தற்கொலையின் வந்து முன்முயற்சி, அப்படித்தான் சொல்ல முடியும். இது வந்து ஒரு அரசியல் போராட்டமே கிடையாது. இது வந்து இன்னும் சொல்ல போனா ஒரு கேலித்தனமான ஒரு போராட்டம்னு சொல்ல முடியாது. இது பைத்தியகாரத்தனமான தற்கொலையின் அடுத்த முன் ஸ்டெப். தற்கொலைக்கு இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன? டவுசரோடு அலைய போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுல இருக்கு. டவுசரோடு அலையக்கூடிய ஒரு சூழல் இருக்குதா? செருப்பு இல்லாம அலைய போகிறது கன்ஃபார்மா தெரியுது. ஆமா, நல்ல வேலை அப்படி ஒரு சூழல் இல்லாம 48 நாளைக்கு தான் நான் வந்து செருப்பு இல்லாம அலைய போறேன்னு சொல்லியிருக்கேன். முருகன் அதுக்கு துணைக்கு வச்சுக்கிறார், ரைட்டு ஓகே. அரசியலை துணைக்கு வைக்கக்கூடிய சமயத்துல வாழ்நாள் முழுதுமே இவர் செருப்பு போடாமல் போகக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கும். ஆமா, இதை வந்து பாஜக மேலிடம் கட்டாயமா கண்டிக்கணும். எல்முருகன் கூட பரவாயில்லையே, வேலை வச்சுக்கிட்டு போனாரு, அவரால் முடியல, வேலை ஒரு மூளையில போட்டுட்டு அவர் பாட்டு மற்றபடி போயிட்டாரு. இன்னைக்கு வந்து மத்திய அமைச்சருங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்காரு. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு கூட இல்லையே. தனக்குத்தானே அடித்துக் கொள்வது, செருப்பு இல்லாமல் அலைய போறது கோவிலுக்கு வேண்டிக்குங்க, அரசியலுக்கு எதுக்காக வேணும்? அது திமுக கழகத்தை நோக்கி எதற்காக வேண்டும்? அண்ணா பல்கலை அந்த பாலியல் வன்கொடுமை சம்பந்தப்பட்ட வகையில் அரெஸ்ட் பண்ணாட்டி கூட அது ஒரு நியாயம் இருக்கு. டக்குன்னு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, தூக்கி உள்ள போட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. பொள்ளாச்சி வழக்குக்கு அது மாதிரி நடந்ததா? கிடையாது. ஏகப்பட்டு போராடிய பிறகு கைது செய்யப்பட்டார்கள். அதான் பகிரங்கமான உண்மை. இந்த பொழப்புல எடப்பாடி வர போராட்டம் பண்றார் அங்கங்க. அந்த மாதிரி கூட பாஜக போராட்டம் பண்ணினா கூட அது ஒரு நியாயம் இருக்கு. அங்கங்க போராட்டம் பண்ணினா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கு. அதிமுக பாருங்க, ஏதோ ஒண்ணு நியாயமோ அநியாயமா அதை விடுங்க, என்னத்தையும் ஒண்ணு போராட்டம் பண்றாங்களா இல்லையா? அதே போல வந்து பாஜக போராட்டம் பண்ணியிருந்தா கூட அதுல கூட ஒரு நியாயம் இருக்கு. அதை விட்டு போட்டு தனக்கு தானே வரித்துக் கொள்வது என்பது என்ன உண்மை புரியல. இது உண்மையில பைத்தியக்காரத்தனம். பைத்தியக்காரத்தனம் நம்பர் 1, சைக்கோ ப்ராப்ளம் நம்பர் 3 வந்து தற்கொலையும் ஒரு முன்முயற்சி. இது அடுத்தது தற்கொலை தான், முடிஞ்சு போச்சு. ஒருவேளை வந்து தமிழ்நாடு ஃபுல்லா அரை டவுசரோட அலைய போறாரா அப்படிங்கிறதும் நம்ம தெரியல. இதுக்கு வந்து இன்னைக்கு வந்து மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஆமா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு போட்டுட்டு. ஏன்னா 6 தடவை தான் அடிப்பின்னு சொன்னாரு. ஆமா, 8 தடவை அடிச்சிருக்கிறாரு. ரெண்டாவது முதல்ல காமிச்சதை வந்து நாரால் செய்யப்பட்ட சாட்டை, அடித்தது பஞ்சால் செய்யப்பட்ட சாட்டை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா முருகன் கோயிலுக்கு அப்படிங்கிறாரு. இது எதுக்கு தேவையில்லாம வந்து அரசியல் பேசுறோம்? அதனால வந்து எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறது இதுல கண்கூடான விஷயமா தான்
தெரியுது. அதனால வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இது சம்பந்தப்பட்ட வகையில வந்து தலைமை பாஜக மத்திய தலைமை வந்து இது முடிவு எடுக்கணும். இன்னும் சொல்ல போனா இதை அடித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு சூழல் இருந்தது அப்படின்னா, அண்ணாமலை யார் வந்து தமிழக பாஜக தலைவராக நியமித்தார் அவர்கள் தான் அடிச்சுக்கணும். ஆமா, மோடியா அமித்ஷாவான்னு தெரியல. இங்க இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் பண்ணவங்க யாரு அப்படிங்கிறது அவங்க தான் அடிச்சுக்கணும். ஆமா, இவரு அடிச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அண்ணாமலை. அதனால வந்து இதெல்லாம் வந்து ஒரு போராட்டமே கிடையாது. தற்குறித்தனம், முட்டாள்தனம் என்பதெல்லாம் விட பைத்தியக்காரத்தனம். அதனால வந்து இது பாஜக மத்திய அது என்ன முடிவு எடுக்க போதோ தெரியல. ஆமா, 2026 பத்தி இப்பவே அதிலும் தோல்வி அடைந்து ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னா அப்புறம் பாஜகவுக்கு அண்ணாமலை வந்து ஒரு தலைவராக இருந்து கொண்டு என்ன அர்த்தம் இருக்கு? ஒண்ணுமே தெரியலையே. இதெல்லாம் வந்து ஒரு கண்மூடித்தனமான ஒரு விஷயமா? ஆமா, அதை விட கேவலமான ஒரு தனமா தான் தெரியுது. நம்ம இதனால வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஏன்னா இதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கட்டாயமாக அண்ணாமலை மீது பாஜக தலைமை வந்து டெல்லியிலிருந்து நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிறது வரும் காலங்களில் தெரியும். ஆமா, இதை போன்ற போராட்டம் நடத்தக்கூடிய சமயத்துல தமிழக மக்கள் மயங்க மாட்டார்கள். மாறாக வந்து பைத்தியக்காரன் அப்படிங்கிற பட்டத்தை தான் சூட்டுவாங்களுடைய ஒரு அரசியல் நிரந்தரமான ஒரு அரசியல்வாதி. மற்றபடி வந்து ஒரு எந்த ஒரு பொறுப்பையுமே வந்து மக்கள் தரமாட்டாங்க அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.